மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த நாள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அந்த நாள் வந்து வந்துருச்சு. என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவுக்கும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் நடக்கிற நாள். ஒரு 1 மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இவ்வளோ கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இதை நினச்சி மல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபீல் பண்ணிவிட்டு நாகுக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அவள் வந்து ரேணுகாவே கிடையாது, ரேணுகா மாதிரி முகம் வச்சுருக்க ஒருத்தி. அவள் வந்து இங்கே வந்து எல்லாரையும் ஏமாற்றி சொத்தை வந்து அனுபவிக்கணும், எல்லாரையும் ஏமாற்றி வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கா. அப்போது பொய் தான் ஜெயிக்குமா? உண்மைக்கு அங்கே வேல்யூவே இல்லையா? நல்லதுக்கு காலமே இல்லையா? எல்லா இடத்துலையுமே வந்து கெட்டது தான் வந்து ஜெயிக்குமா? அப்போ எதுக்கு இந்த கடவுள் சாமி இதெல்லாம் எதுக்கு? நம்பிக்கைன்றது ஒன்று எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. என்ன மல்லியவே இப்படி புலம்ப வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் வந்து உண்மையாக நடந்துருச்சுன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது, உண்மை அப்படின்றது மேலே வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து என்ன தான் பண்ணாலே வந்து பொய் தான் ஜெயிக்கும், கெட்டது தான் வந்து ஜெயிக்கும், கெட்டதுக்கு தான் காலம் இருக்குது அப்படின்னா, அப்போது நம்ம நல்லது பண்ணுறது, நம்ம நல்லது நினைக்கிறதுன்னு 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் இப்படி நம்ம பண்ணுறது நமக்கு தெரியும் நல்லது கெட்டது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கெட்டது தான் ஜெயிக்கும், பொய் தான் வந்து ஜெயிக்கும், பொய் தான் வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்னா எங்களுக்கான அந்த உண்மை மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். லைஃபே வந்து மொத்தமாக வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம மல்லியும் வந்து ஒரு உண்மை மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து மொத்தமாக உடஞ்சி போய் நொறுங்கி போன ஒரு பெண்ணாக வந்து மல்லி வந்து இப்போ முழுசாக வந்து இருக்காங்க. இங்கே வந்து இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வந்து ரேணுகா வந்து முழுசாக அப்படி கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாக கல்யாண பொண்ணு தான் அவங்க, இருந்தாலும் இது ஒரு செகண்ட் மேரேஜ், சிம்பிளாக நடக்கிற மேரேஜ், அதெல்லாம் கூட கொஞ்சம் கூட அவங்க எடுத்துக்கவே கிடையாது. நல்லா வந்து கிராண்டாக வந்து ரெடி ஆகிருக்காங்க. மேக்கப் போடுறது, ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு அவங்க அழகை அவங்களே வந்து ரசிச்சிருக்கு. ஏன் சுடர் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே அவங்க பெருமையாக வந்து பேசிக்கிறது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண நாள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணத்தை வந்து யார் நினச்சாலும் சரி, இதை கண்டிப்பாக வந்து நிறுத்தவே முடியாது. என்னையும் விஜயும் வந்து இதுக்கப்புறம் பிரிக்கிறது நடக்காத காரியம். நான் நினைக்கிறதெல்லாம் வந்து நடந்துகிட்டே வருது. என் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னமும் அதிகமாச்சு. என் மேலே இருக்கிற சந்தேகம் வந்து யாருக்குமே வந்து வரல. அந்த மல்லியையும் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, முழுசாக வந்து விஜய்க்குள்ளே போயிட்டு விஜய் மனசில் இருக்கிற மல்லியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வீட்டில் வந்து நான் சொல்கிறத தான் வந்து எல்லோரும் கேட்கணும், அந்த மாதிரி வந்து நான் எல்லாரையும் வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று மட்டும் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனக்கு தானே வந்து தற்பெருமை வந்து ரேணுகா வந்து அடிச்சிட்ருக்காங்க. நம்ம மல்லி வந்து கல்யாணத்துக்கு வரமாட்டா, கல்யாணத்துக்கு வந்து அசிங்கப்படுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து கல்யாணத்துக்கு போவாங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து கூப்பிட்ருக்காரு. விஜய் வந்து வீட்டுக்கு போனதுக்கான காரணம், திட்டினதுக்கான காரணம் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். மல்லி வந்து எதுக்காக வந்து பொய் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்ருக்கா அப்படின்றது தான். ஏன்னா வந்து ரேணுகாவை பற்றி உனக்கு என்ன டவுட்டு, ரேணுகாவோட லைஃப்பில் இதுக்கப்புறம் நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதையும் மீறி நான் சொன்னதையும் மீறி வந்து நீ வந்து ரேணுகா யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசூர் வரைக்கும் போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து மல்லி மேலே வந்து குற்றச்சாட்டு, மன வருத்தம், கவலை இதெல்லாமே இருந்தாலும் மல்லியை வந்து நான் மட்டும்தான் திட்டுவேன், மல்லியை வந்து வேறு யாருமே திட்ட விடக்கூடாது அப்படின்றதுல விஜய் வந்து நல்லா உறுதியாக தான் இருக்கார். ஆனால் அந்த இது வந்து ஏன் வந்து ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த விஷயத்தில் வந்து ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஏன்னா வந்து அவங்க தெரியாத அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து இவங்க தான் இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன் அந்த டவுட் வந்து யாருக்குமே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லைங்க. இப்படி வந்து கல்யாணம் மட்டும் நடந்துட்டா இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாது. அவள் உண்மையான ரேணுகாவே இல்லைனாலும் வந்து விஜயோட ஒய்ஃப் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உண்மை தெரிஞ்சாலுமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து தாலி கட்டியாச்சு. அப்படியே நீ வேறு யாரோ இருந்தாலும் வந்து இப்போ வந்து விஜயோட மனைவி ஆயிடுவா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ரேணுகா வந்து பண்ணுற அலப்பறை வந்து ரொம்பவே தாங்க முடியல. என்னென்னா மணவரையில் வந்து உட்காந்துட்டு மல்லியை பார்த்து சிரிக்கிறது, மல்லி நான் அழகாக இருக்கணான்றது, மல்லி எங்கள் 2 பேரோட ஜோடி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து
வேணும்ன்ட்டே வந்து மல்லியை வெறுப்பேற்றணும், மல்லியை வந்து அழ வைக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து அவங்க பண்ணுற செயல் எல்லாம் வந்து இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா மல்லியை வெறுப்பேற்றணும் அப்படின்றது தான் வந்து ரேணுகாவோட முதல் குறிக்கோளே. வந்து மல்லி வந்து விஜய் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்து இந்த மல்லி வந்து அழுதுட்டுருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சவால் விட்டுருந்தாங்க. அது மாதிரி வந்து நடந்துருமா, இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து ரகு தான் வந்து ஏதாவது வந்து கொட்டையை குழப்ப போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தயவு செஞ்சு யாராவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறோம். அப்படி இந்த கல்யாணமும் வந்து நடந்துருச்சுன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து இதை பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட மனசே இருக்காதுங்க. ஏன்னா வந்து மல்லியை நினச்சி எனக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மல்லியோட நிலமையிலிருந்து என்னால் மல்லியோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாமல் எதுவுமே யாருமே ஹெல்ப் பண்ணாத முடியாத ஒரு நிலமையில எப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற அந்த மனவேதனை வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்கவே முடியும். இந்த கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இப்படியே வந்து சஸ்பெண்டாக கொண்டு போய் கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். விஜய் வந்து காப்பாற்றுறது யார் கையிலையுமே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.